ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டைரக்டர் ஏஆர் முருகதாஸோட டைரக்ஷனில் சூர்யாவோட ஆக்டிங்கில் 2005 ரிலீஸ் ஆன கஜினி படத்தோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னடா ரொம்ப பழைய படமாகவே ரிவ்யூ பண்ணுகிறியே அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா, வேறு கண்டென்ட் எதுவும் கிடைக்கல, அதனால தான். அதுவும் புதுசாக இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிற படம் மட்டும்தான் நான் ரிவ்யூ பண்ணுறேன். அந்த வருஷத்தில் கஜினி படமே இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் பார்த்தவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிடுங்க. படம் பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ எண்டு ஃபுல்லாக பாருங்கள். எண்டில் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். ஓகே கைஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அன்டைம் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். கஜினி இந்த படத்தோட கதை என்னென்னா, ஹீரோவான சூர்யாவுக்கு ஷார்ட் டைம் மெமரி லாஸாக இருக்கும். எதனால ஷார்ட் டைம் மெமரி லாஸ் ஆனாருங்கிறத இந்த படம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதே இந்த படத்தோட கதை. படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பாயிண்ட் என்னென்னா, படத்தோட ஸ்டோரி லைன். இந்த ஸ்டோரி லைனே புதுசான கதை தான் தமிழ் சினிமாவுக்கு. அந்த காலகட்டத்திலேயே இந்த மாதிரி படம் வர்றது ஆச்சரியமாக தான் இருந்திருக்கு. எல்லாம் சொல்லுவாங்க, கிறிஸ்டோபர் நோலனோட மெமெண்டோ படத்தோட காப்பி தான்டா இதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அப்படி இந்த படத்தை பார்க்கல. ஏன்னா அந்த படத்துலேருந்து ஷார்ட் மெமரி லாஸு, உடம்புல பச்சை குத்துக்கிற விஷயம், அதுக்கடுத்து கேமரா பிடிக்கிறது, அதாவது ஃபோட்டோ பிடிக்கிறது, இது 3 மட்டுமே பிடிச்சி வச்சு ஏஆர் முருகதாஸோட ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளே தான் இந்த படம் ஃபுல்லாக எடுத்திருக்காரு. இது ஒட்டுமொத்தமாக காப்பின்னு சொல்லிட முடியாது. இது இன்ஸ்பிரேஷன் ஒன்றா சொல்லலாம், மற்றபடி காப்பிலாம் கிடையாது. அடுத்து பாசிட்டிவ் பாயிண்ட் என்னென்னா, படத்தோட ஸ்க்ரீன் பிளே படம் முழுக்க எங்கேஜிங்காகவே இருக்குங்க. ஒரு பக்கம் ஸ்க்ரீன் பிளே நகரத்தில் எங்கேஜிங்காக வச்சுக்கோன்னா, ஒரு பக்கம் ஹாரி ஜெயராஜ் மியூசிக் தான் படத்தையே தூக்கி நிறுத்துதுங்க. மியூசிக்கை பற்றி அப்புறம் சொல்கிறேன். முக்கால்வாசி படம் ஃப்ளாஷ்பேக் ஃபுல்லாக தான் போவோம். கால்வாசி தான் ப்ரெசென்ட் டைமில் நடக்கிற மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே எங்கேயும் போர் அடிக்காமல் சூப்பராக ஸ்க்ரீன் பிளே நகர்த்திருந்தாங்க. இதை தாண்டி இந்த படத்தில் சூர்யா அசினோட காம்பினேஷன் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். 2 பேரும் பார்க்கும்போது ரியல் பேர் மாதிரி இருப்பாங்க. அவ்வளோ பர்ஃபெக்டாக எழுதியிருந்தாங்க இந்த 2 கேரக்டரையும். கேரக்டர் எழுத மட்டும் பத்துமா, இப்போ ஆக்டிங்லேயே எதுனா இருக்கணும்ல, அதையும் பெஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க 2 பேருமே. இதை தாண்டி நயன்தாரா, மனோபாலா, ரியாஸ் கான் வில்லனாக நடித்தவர், அவர் பேர் என்னன்னு தெரியல, அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரு, கொடுத்த சீனும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் சத்யவன் கூட இந்த படத்தில் நடிச்சிருந்தார். இவங்க காம்பினேஷனில் வர சீன்ஸு, காமெடி எல்லாம் இப்போ கூட ஒர்க் ஆகிருந்து நல்லா சிரிப்பு வந்தது. சூர்யா கேரக்டர் தாண்டி அசின் கேரக்டர் பற்றி சொல்லியே ஆகணும். அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் கூட தமிழ் சினிமாவில் ஹீரோயின்ஸ்க்கு அந்தளவுக்கு முக்கியத்துவம் தரது கிடையாது. ஆனால் இந்த படத்தில் அது பிரேக் பண்ணிட்டாங்க. ஏஆர் முருகதாஸோட இந்த படம்னு கிடையாது, அவர் எடுத்த முக்கால்வாசி படத்தில் ஹீரோயின் கேரக்டரும் நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுத்திருப்பார். அந்த வகையில் இந்த படத்துலையும் அசின் கேரக்டர் நல்ல வெயிட்டான கேரக்டர் தான். இவங்க இல்லைன்னா படமே இல்லைங்கிற மாதிரி சூப்பராக எழுதியிருந்தார். அடுத்த தலைவன் ஹாரிஸ் ஜெயராஜ் தாங்க. நீங்கள் யுவன் சங்கர் ராஜா தான் பிஜிஎம் கிங் நினச்சிருப்பீங்க. இல்லைனா பிஜிஎம் கிங் சொன்னாலே ஞாபகம் வந்து யுவன் சங்கர் ராஜா தான் இருக்கும். ஆனால் அந்த படத்தை நான் எடுத்து ஹாரிஸ் ஜெயராஜ் தான் கொடுப்பேன். அது ஏன்னு சொல்லி ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். இப்போ வர பெரிய படங்களில் வர மியூசிக் டைரக்டர்ஸ் யாருன்னா, ஒன்று அனிருத்தா இருப்பாங்க, இல்லை யுவன் சங்கர் ராஜாவாக இருப்பாங்க. இப்போ ஹாரிஸ் ஜெயராஜ் ஃபீல்ட் அவுட் ஆனாலுமே அந்த டைமில் பீக்கில் இருந்த ஆள் யுவனை விட்டுருங்க. அனிருத்ங்கிற ஜீவன் எந்த படத்தில் த்ரில்லர் பிஜிஎம் போட்டு நீங்கள் கேட்டிருக்கீங்களா? உங்கள் மனசாட்சி தொட்டு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு அவர் ஒன்று கூட பண்ணதுக்கு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனால் அப்படியே ஹாரிஸ் ஜெயராஜ் பக்கம் வந்தீங்கன்னா, த்ரில்லர்னு ஒரு கான்செப்ட் கொடுத்தா போதுங்க, மியூசிக் போட்டு உங்களை பயத்தோட உச்சி கொண்டு போயிடுவார். இந்த படத்தில் 1 இல்லை 2 இல்லை, எக்கச்சக்க பிஜிஎம், அதாவது த்ரில்லர் பிஜிஎம். இந்த படத்தோட ஃபாஸ்ட் பேஸ்க்கு அவரால் மட்டும்தான் மியூசிக் பண்ண முடியும், வேறு யாராலையும் போட முடியாது. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு இந்த படத்தில். நான் இந்த படம் பார்க்கணுங்கிற காரணமே ஹாரிஸ் ஜெயராஜும் ஒரு ஒன் ஆஃப் தி ரீசன் தான் சொல்லணும். சாங்ஸும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வேற லெவலில் பண்ணியிருந்தாரு. இவர் பற்றி சொல்லணும்னா வீடியோ லென்த்துக்கு வரணுமா சொல்ல முடியலன்னா இவர் பற்றி சொல்லிகிட்டே இருப்பேன். அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க இவர் மியூசிக். இவர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எங்கேயும் த்ரில்லர் கான்செப்ட் ஒர்க் ஆகிருக்காது. கிட்டத்தட்ட ஹாரர் மியூசிக் மாதிரி போட்டிருப்பாருங்க. இதை தாண்டி ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் எந்த அளவுக்கு கொரியோகிராஃபி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் இருந்தது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அடிச்சா பறக்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். படத்தில் ஓவர் ஃபைட் இருக்கிறதுனால இது கண்டுக்க வேணாம். அந்த காலகட்டத்தில் அதுதான் ஃபைட் சீன், அப்படி தான் இருக்கும். அதனால லாஜிக் பார்க்க வேணாம். இதை தாண்டி மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் லாஜிக் மிஸ்டேக் மட்டும் நிறையாவே இருக்கும். படம் என்டர்டெய்னிங்காக இருக்குமா, லாஜிக்லாம் தேவையில்லைப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான படம் தான் இது. கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கலாம், ஃபேமிலியோடு போய் பாருங்கள். இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த படத்தில் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்ததுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த படம் சூர்யாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அஜித் சாருக்கு போயிருக்கு. ஃபோட்டோ ஷூட் வரைக்கும் வந்துட்டாங்க. ஷூட்டிங் போகிறதுக்குள்ளே படம் ட்ராப் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த டைமில் ரெட்டுன்னு அஜித் சார் நடித்த ஒரு படம் வந்தது. அந்த படம் அட்டர் ஃப்ளாப் ஆச்சு. அந்த படத்தில் மொட்டை அடிச்சிருந்தாரு. அந்த படம் ஃப்ளாப் ஆனதுனால இந்த படத்துக்கும் மொட்டை அடிக்க வேண்டியது இருந்தது. அதனாலே வேணான்னு சொல்லிட்டாரு. அதுக்கடுத்து நிறைய பேருக்கு போச்சு இந்த கதை. யாரையும் நடிக்க வைக்காம கடைசியில் சூர்யா ஓகே சொல்லி நடித்தார். அந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே அவங்கள கரெக்ட் பண்ணிட்டாங்க, ஐ மீன் கமிட் பண்ணிட்டாங்க. அதனால ஹீரோயின் சைடு ப்ரெஷர் இல்லை. அஜித் சார் இந்த படத்தில் இருக்கும்போது இந்த படத்துக்கு முதல் மியூசிக் சாய்ஸ் என்னென்னா
யுவன் தான் பண்ண வேண்டியது. அதே மாதிரி வில்லன் கேரக்டருக்கு பிரகாஷ் ராஜ் தான் கமிட் பண்ணலான்னு நினச்சாங்க. இவங்கெல்லாம் மாறிட்ட பிறகு தான் புது மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜ், அம்மா பாலிவுட்லேருந்து வில்லன் வந்திருக்காரு. இந்த மாதிரி எக்கச்சக்க சேஞ்சஸ்க்கு அப்புறம் தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கடுத்து இந்த படத்தில் சூர்யா நடிக்கிறதுக்காக ட்ரைனிங் எடுத்த இடம் எங்கன்னா கீழ்ப்பக்கத்தில் தான். அவங்க நிஜமாலே கீழ்ப்பக்கத்தில் தான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாரு. எப்படின்னா அங்கே இருக்கிற மென்டல்ஸ் எல்லாம், அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவங்க எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்கங்கிறத அப்சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு வாரம் அவங்க கூடயே தங்கி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாரு. படத்தில் அவ்வளோ நல்லா பண்ணியிருப்பாரு. அது காரணம் தான். இந்த படம் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஆச்சு. இந்த படம் பார்த்து அமீர் கான் டைரக்டர் ஏஆர் முருகதாஸுக்கு சான்ஸ் கொடுத்தாரு இந்த படத்தை ரீமேக் பண்ணுறதுக்கு. அந்த படமும் அங்கே ஹிந்தியில் பிளாக் பஸ்டர் ஆகி 100 கோடி அடிச்ச ஃபர்ஸ்ட் படங்கிற பேர் எடுத்திருக்கு. படம் அவ்வளோ ரீச்னு சொல்ல வரேன். அவ்வளோ ரீச் ஆனதுக்காக காரணத்தாலேயோ நோலன் காதுக்குள்ளே போய் ஆக்டர் அனில் கபூர் கிட்ட சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு. ஒரு கிரெடிட்ஸ் கூட கொடுக்காம என் படத்தில் இருந்து காப்பி பண்ணி எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி ஒரு இன்டர்வியூவில் அனில் கபூர் சொல்லியிருக்காரு. ஆனால் உண்மையை சொல்லணும்னா அது படத்தோட இன்ஸ்பிரேஷன் தான், காப்பி கிடையாது. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பை கைஸ்.